ஹாய் காய்ஸ், இந்த வாரத்துக்கான டெக் நியூஸை பற்றி பார்க்கலாம். வெள்ளச்சாமி என்ன என்னடா தெரியுமா எல்லாமே எப்படி தெரியும்? ஒரு விஷயம் சொல்ல வந்தா அடிக்கிற தெரியாம அடிச்சா சொல்றா. சொல்ல அண்ணன் தானடா அடிச்சேன் சொல்றா. சொல்லுப்பா, சொல்லலைன்னா வெடிச்சு மாட்டியா பழைய மாதிரியே அண்ணனே ஆரம்பி போய் தொலை. அதாவதுண்ணே, முதல் நியூஸே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா Volkswagen நிறுவனத்தோடைய கஸ்டமர் டேட்டா பேஸ் ஃபுல்லாக லீக் ஆகிருக்கு. 8 லட்சத்துக்கு மேலான கார் ஓனர்ஸோடைய டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா லீக் ஆகிருக்கு. ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஹேக்கிங் கம்பெனி தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. Volkswagenம் ஜெர்மன் நாடு தான். என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா, அந்த கஸ்டமர்ஸோடைய அக்யூரேட் லொக்கேஷன் டேட்டா, பேட்ரி ஹெல்த்து, இமெயில் ஐடி, ஃபோன் நம்பரு, அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு, காரோடைய கீ லாக்கு எல்லாமே லீக் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டேட்டா எல்லாத்தையும் Volkswagen என்கிரிப்ட் பண்ணாமல் வச்சுருந்தது ஒன்று. ரெண்டாவது, இந்த க்ளவுடுக்கான ஆக்சஸை யார் வேணால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப சுலபமாக வச்சுருந்துருக்கு. ஓப்பன் பண்ணாமல் உள்ளே போய் பார்க்கலாம் போல் இருக்கு. போய் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி வைக்கவே கூடாது. மூணாவது விஷயம் பிரச்சனை என்ன அப்படின்னா, ப்ரைவேசி பாலிசியில் கஸ்டமரோடைய என்னென்ன டேட்டாவை கலெக்ட் பண்ணுறோங்கிற டீட்டெயிலை விட அவங்க அதிகமாக டேட்டாவை கலெக்ட் பண்ணியிருக்காங்கங்கிறது தெரிய வந்திருக்கு இந்த ஹேக் பண்ணது மூலிமா. அதாவது இது Volkswagen மட்டும் பாதிக்கலை. Volkswagenனுடைய அந்த இன்டெலிஜென்ட் சிஸ்டம்ஸை பயன்படுத்துகிற மற்ற கார் கம்பெனிகளான அவுடி, ஸ்கோடா, சியட் இந்த மாதிரியான மற்ற கார் பிராண்ட்ஸோடைய கார் டீட்டெயில்ஸுமே சேர்ந்து தான் லீக் ஆகிருக்கு. இப்போ அவுடி பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட் லொக்கேஷன் தான் அவங்க கொடுப்பாங்க டேட்டாவில். பட் Volkswagen பார்த்தீங்கன்னா ப்ரிசைஸ் லொக்கேஷன், அதாவது 10 இல்லை 5 மீட்டருக்குள்ளே இருக்கிற அக்யூரேட்டான லொக்கேஷன் கொடுப்பாங்களாம். ஸோ இதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ்காரங்க, அரசாங்க அதிகாரிகள் இவங்களுடைய லொக்கேஷன் எல்லாத்தையுமே ஈஸியாக ட்ராக் பண்ண முடிஞ்சுதுன்னு சொல்லி பெரிய பிரச்சனையாகவே ஆயிடுச்சு. ஸோ இதுதான் ஃபஸ்ட் நியூஸ். இப்போ நம்ம ரெண்டாவது நியூஸ் கிட்ட போனோம் அப்படின்னா, ஏசூஸ், சாம்சங், அப்புறம் MSI இதெல்லாம் ஃபேமஸான லேப்டாப் கம்பெனிஸ் எல்லாமே 27 இன்ச் OLED 4K 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கூடிய ஒரு மானிட்டர்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சாதாரண ஓலெட்ஸ் இல்லை, குவாண்டம் டாட் QD OLEDன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப அட்வான்ஸ்டான டெக்னாலஜி. டிம்மிங் ஜோன் ரொம்ப அதிகமாக இருக்கும், பிக்சர் குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கும் QD OLED அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூணாவது HDMI 2.2 போர்ட் ரிலீஸ் ஆகிருக்கு. இது வரைக்கும் HDMI 2.1 தான் நம்ம பார்த்துருக்கோம். அது வந்து 7.1 வரைக்கும் போயிருக்கோம் அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ERCோட. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா HDMI 2.2 போர்ட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் எதில் பயன்படுத்த போகிறாங்கன்னா, NVIDIA அப்புறம் AMDயோடைய கிராஃபிக் கார்டில் இனிமேல் HDMI 2.2 போர்ட் தான் பயன்படுத்துவோன்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா லெனோவோ, திரும்ப லெனோவோ கிட்ட வரும். திங்க்பேட், அவங்க திங்க்பேடில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புது சீரீஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. X9 அப்படிங்கிற அந்த சீரீஸில் என்னென்னா 14 and 16 இன்ச் லேப்டாப்பில் அந்த ட்ராக் பேடை லெனோவோக்காரன் தூக்கிட்டான். லெனோவோடைய அந்த ரெட் டாட் இருக்கக்கூடிய அந்த ட்ராக் பேடுங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம், எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன் அதை தூக்குறானே தெரியல. ஸோ இப்போ வரப்போகிற லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் பில்டு கொடுத்துருக்காங்க, பிளாக் மேட் ஃபினிஷ் இல்லாமல். ஸோ நிறைய மாற்றங்களை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அண்டர் டிஸ்பிளே வெப் கேமரா வச்சுருக்கான். ஏன் வச்சான்னு தெரியல. ஏன்னா அண்டர் டிஸ்பிளே வெப் கேமரா வச்சாங்கன்னா இமேஜ் குவாலிட்டி பயங்கரமாக அடி உழுவுன்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஏன் அப்படி வச்சாங்கன்னு தெரியல. ட்ரெடிஷ்னலான வெப் கேமராவே வச்சுருக்கலாம். பட் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேமரா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இண்டிகேஷன், கேமரா பக்கத்தில் ஒரு சர்க்கிள் போட்டு லொக்கேஷன் கேமரா யூஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தெரியும். ஸோ இது ஒன்று தான் அட்வான்டேஜ். மற்றபடி இன்டிஸ்பிளே கேமராக்கு ஏன் போனாங்கன்னு தெரியல. ஸோ இது ஒரு நியூஸ். ஸோ அடிஷ்னல் நியூஸில் பார்த்தீங்கன்னா, LG இப்போது 4 புது லேப்டாப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா 16 இன்ச் மாடல் இன்டலோடைய ஆரோ லேக் ப்ராசஸரையும், 17 இன்ச் மாடல் வந்து லூனார் லேக் அப்படிங்கிற ப்ராசஸர்லையும் ரன் ஆகுது. ஸோ வந்து இது மாதிரி ஒரு 4 மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாடல்ஸ்லாம் வந்தோடனே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம அப்டேட் பண்ணலாம். இதுதான் இந்த வாரத்துக்கான நியூஸ். ஸோ லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கமெண்ட் பண்ணுங்க.